கடன் சுமை கந்துவட்டி கொடுமையால் கிட்னியை விற்ற அப்பாவிகள். நாமக்கல்லில் கிட்னி திருட்டு விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் 2 தனியார் மருத்துவமனைகளுக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான உரிமத்தை தமிழ்நாடு அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், திருச்செங்கோடு ஆகிய பகுதிகளில் விசைத்தறி தொழிலில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக பல தொழிலாளர்கள் கடன் சுமை கந்துவட்டி பிரச்சனையால் வாடுகின்றனர். இவர்களை குறிவைத்து இடைத்தரகர்கள் 5 லட்சம் ரூபாய் வரை பணம் தருவதாக பேரம் பேசி கிட்னியை விற்க சம்மதிக்க வைத்துள்ளனர். திருப்பூரைச் சேர்ந்த இடைத்தரகரான ஆனந்தன் காசு தருவதாக கூறி ஏமாற்றியதாக கிட்னியை இழந்த பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த கௌசல்யா, விஜயா ஆகிய 2 பெண்கள் புகார் அளித்த பிறகுதான் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது. கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட அங்கீகார குழுவிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் இடைத்தரகர்கள் போலி சான்றிதழ் கொடுத்து அரசையே ஏமாற்றியுள்ளது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்த நிலையில் முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் திருச்சி சீதார் மருத்துவமனை ஆகியவற்றில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது.